வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நிறைவு. கதைக்குள்ள போலாமா? வெண்ணிற கதிர்கள் காலையில் சுள் என்று அந்த கண்ணாடி கதவின் வழியே வர, டைனிங் டேபிள் அருகில் இருந்த குஷன் சேரில் அமர்ந்து கொண்டு அதை ரசித்தவாறு சௌமியா ஆவி பறக்கும் காப்பியை ருசித்து குடித்து கொண்டிருந்தாள். தினமும் பார்த்தாலும் அந்த கண்ணாடி கதவின் வழியே தெரியும் அந்த புல்வெளி நிறைந்த தோட்டமும், அதன் மீது காலில் படர்ந்திருக்கும் பனித்துளிகளும், அந்த பனித்துளியில் பட்டு தெரிக்கும் கதிரவனின் ஒளியும் அவளை காலையில் அந்த காப்பியுடன் சேர்ந்து போதை கொள்ள செய்வது வழக்கம். என்னம்மா, காலையில தோட்டத்தை ரசிச்சுட்டு உக்காந்துட்டியா என்று டையை கட்டி கொண்டு அவள் பின்னால் வந்து தோள்களை தொட்டான் சந்தோஷ். பின்ன இயற்கை கொடுத்த செல்வமாச்சே, இத ரசிக்கலன்னா அவங்க மனுஷங்களே இல்ல என்று சிரித்து கொண்டே எழுந்து டேபிள் மேல் கப்பை வைத்துவிட்டு அவனது டையை சரியாக கட்டினாள். அதெல்லாம் சரிதான். ஆமா, அக்காவும் மாமாவும் இன்னைக்கு வராங்க, ஞாபகம் இருக்குல்ல? தெரியுங்க. ஆமா, அவங்களுக்கு ஃப்ளைட்டை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதே, எப்படிங்க அவங்க சரியா வந்துடுவாங்களா? அதுதான் வருண் கூட இருக்கான் இல்ல, அவன் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வர சமயமா பார்த்துதான் நான் டிக்கெட் புக் பண்ணேன். எல்லாம் பிளான் போட்டு பக்காவா பண்றீங்க. பின்ன என்ன சௌமியா, எங்க அக்காவும் மாமாவும் இல்லைன்னா எனக்கு இந்த வேலை, சிங்கப்பூர்ல சொந்தமா வீடு, இதோ இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி, அந்தஸ்து, இதெல்லாம் ஏது என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். சரிங்க, ஆனாலும் அவங்க நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் இங்க வந்ததில்ல. அந்த கிராமத்துல ஆடு மாடு தோட்டம் தரவுன்னு இருக்கிறாங்க. இப்ப அவங்கள வற்புறுத்தி இங்க கூப்பிட்டு எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியுமா? அதுதான் நாம அப்பப்ப ஊருக்கு போறோமே, அப்புறம் எதுக்கு? இதோ பாரு சௌமியா, எனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து நான் அவங்கள வற்புறுத்தி இங்க கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அவங்க பார்க்கலான்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி என் நச்சிரிப்பு தாங்காம வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் வருணை நான் கையோட கூட்டிட்டு வாடான்னு அனுப்பவே அவங்களால எந்த சாக்கும் சொல்ல முடியல. அவங்க வராங்கன்னு சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னதான் நாம அவங்கள அங்க போய் பார்த்தாலும் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து பாக்குறது இருக்கு பாரு, அந்த ஒரு ஃபீலிங், அது தனிதான். இந்த எதிர்பார்ப்பு எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கும். ஆனா யாரும் வெளியில கட்டிக்க மாட்டாங்க. ஆனா என்று சௌமியா குரல் எடுப்பதற்குள், தெரியும் அவங்க பெத்தவங்க இல்லையேன்னு சொல்ல வர, அதுதானே? உனக்கே தெரியும், நானும் தினமும் சொல்றேன். சரிங்க, உங்க அக்கா மாமா உங்க அம்மா அப்பான்னு சொல்லுவீங்க, அது புரியுது. ஆனாலும் பாருங்க, உங்க அக்கா மாமா வந்துட்டு போனதும் எங்க அம்மா அப்பாவையும் நம்ம கூப்பிடணும், சரியா என்றால் முகத்தை சற்று என்று வைத்துக் கொண்டு. என்ன சௌமியா, நான் என்ன உங்க அம்மா அப்பாவை இங்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்? 3 மாசம் முன்னாடி கூட அவங்க வந்து 1 மாசம் இங்க தங்கிட்டு தானே போனாங்க. சரி, இருந்தாலும் எனக்கு உடம்பு முடியலன்னு வந்தாங்க. அவங்கள நாம எங்கேயும் சரியா வெளியில கூட்டிட்டு போகலையே. நானா வேண்டான்னு? நீதான் எனக்கு உடம்பு முடியல, எங்கேயும் வெளியில போக வேண்டான்னு சொன்ன. அப்படியே எனக்கு மனசு கேட்காம அவங்கள முருகர் கோவில் அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் கூட்டிட்டு தானே போனேன். சரிங்க, இப்ப என்ன, அவங்க வர சொல்லலாம். அவங்களையும் உங்க அக்கா மாமா கூட்டிட்டு போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம், அவ்வளவுதான் என்றால் தீர்மானமாக. சரிம்மா, அதனால என்ன, இப்பவே அவங்களும் வராங்களான்னு கேளு, அவங்களுக்கும் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிடுறேன். எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுவோம், நம்ம வீடும் கலகலப்பா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும் என்றான் உற்சாகமாக. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவங்க சென்னையில இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம எங்க அம்மாக்கு இந்த மாதிரி கிரௌட் எல்லாம் பிடிக்காது. அவங்க அப்புறமா வரட்டும், நீங்க கிளம்புங்க. ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்துடுவீங்கல்ல? ஆமாம்மா என்று வெளியே சென்றான் சந்தோஷ். அன்று மாலை சந்தோஷ் தனது அக்கா விஜயாவையும் மாமா சண்முகத்தையும் அழைத்து கொண்டு வர அவர்களை சிரித்த முகத்துடன் அழைத்து உபசரித்தாள் சௌமியா. தான் வாங்கி வைத்திருந்த விதவிதமான விலை உயர்ந்த ஸ்வீட்டுகள் பிஸ்கட்டுகள் அனைத்தும் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினாள். வீடு முழுக்க இருக்கும் விலை உயர்ந்த பர்னிச்சர்களை எங்கு வாங்கியது, எவ்வளவு விலை என்பதை பற்றி அவர்கள் கேட்கும் முன்னரே பெருமையாக கூறிக்கொண்டிருந்தாள். வீட்டை சுற்றி காண்பித்துக் கொண்டு அதில் உள்ள பொருட்களின் மதிப்பும் அவை எந்தெந்த ஊர்களில் வாங்கியது என்றும் கூறிக்கொண்டிருக்க, சண்முகமும் விஜயாவும் அமைதியாக அவள் கூறியதை கேட்டுக்கொண்டு சிரித்த முகத்துடன் இருந்தனர். இதையெல்லாம் பார்க்க பார்க்க சௌமியாருக்கு சப்பென்றிருந்தது. தங்கள் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள், தங்கள் மேல்தட்டு வாழ்க்கை முறை அனைத்தையும் பார்த்து விஜயாவும் சண்முகமும் பொறாமைப்படுவர் என்றும்,
தங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று வெம்பி தவிப்பார்கள் என்றும் நினைத்தவளுக்கு அவர்களின் எந்த சலனமும் இல்லாத முகபாவமும் நடவடிக்கைகளையும் சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சரி, அவர்களை வெளியில் அழைத்து சென்று அந்த ஊரை சுற்றி காண்பித்தாலாவது அவர்களுக்கு ஏக்கம் வரும் என்று எதிர்பார்த்த சௌமியாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அன்று காலை சண்முகத்தை அழைத்து கொண்டு சந்தோஷ் வாக்கிங் செல்ல விஜயா காலையில் எழுந்து குளித்துவிட்டு இரவு ஊற வைத்த சாதத்தில் இருந்த நீரை எடுத்து அதில் உப்பு போட்டு கலந்து டைனிங் டேபிள் மேல் வைத்து கொண்டிருந்தாள். அருகில் ஒரு சிறிய தட்டில் 5 சிறிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் வைத்து விட்டு அமர்ந்தாள். இதை பார்த்து கொண்டு அங்கு வந்த சௌமியா, என்ன அண்ணி, அண்ணாக்காகவா என்றாள் அவள் அருகில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்து கொண்டு. ஆமாம்மா, காலையில நடந்துட்டு வந்தாருன்னா நீராகாரம் தான் சாப்பிடுவாரு, அதுதான். அப்ப நீங்க? நான் மட்டும் என்னடா, அதேதான் என்று சிரித்தாள் விஜயா. அவளது அமைதியான பேச்சு, இந்த வயதிலும் அவள் தனது கணவரிடம் காட்டும் அக்கறை, கணவன் மனைவி இருவர் முகத்திலும் இருக்கும் ஒரு நிறைவு, இந்த வயதிலும் அவர்களின் அந்யோன்யம், இப்படிப்பட்ட ஆடம்பரமான இடத்திலும் அவர்களது எளிமையான பழக்கங்கள், புதிதாக எதை பார்த்தாலும் அதிசயிக்காத மனோபாவம், எதையும் பெருந்தன்மையாக பார்க்கும் கண்ணோட்டம் அனைத்தும் சௌமியாவை ஆச்சரியப்பட வைத்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் இந்த சிங்கப்பூரையும் தாங்கள் வாழும் வாழ்க்கையை பற்றியும் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய அவள் மனது துடித்தது. அண்ணி, நான் உங்களை ஒன்று கேட்டா நீங்க தப்பெடுத்துக்க மாட்டீங்களே என்று மெதுவாக விஜயாவை பார்த்து கேட்டாள் சௌமியா. என்னடா கண்ணு, நீ என் குழந்தை மாதிரி, நான் உன்னை தப்ப எடுத்துக்கிறதா? அப்படி என்ன நீ கேட்டுட போற என்று மெலிதாக சிரித்தாள் விஜயா. ஒன்னும் இல்ல அண்ணி, நீங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அண்ணனும் அப்படிதான். இத்தனை வருஷமா அந்த நிலம், வீடு, வயலு இப்படின்னே பார்த்து பழக்கப்பட்ட நீங்க இப்படி ஒரு இடத்த பார்த்ததும் மலைச்சிடுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கைய பார்த்து நாமளும் இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கோம்னு ஆசைப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க இதெல்லாம் பார்த்து அதிசயப்பட்ட மாதிரியே தெரியலையே. எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க, ஆனா ஒரு ஏக்கமோ ஆச்சரியமோ உங்க கண்ணுல பார்க்க முடியல. அண்ணாவும் அப்படிதான் இருக்காரு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அங்க போலாம், இங்க போலாம், அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு எல்லாம் வாங்குறதும் ஊரை சுத்துறோம்னு அமக்கலம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி ஒண்ணுமே செய்யறது இல்ல. இங்க நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற காஸ்ட்லியான ஸ்நாக்ஸ் சாப்பாடெல்லாம் கூட விரும்பாம அந்த பழைய சாதம், கூழ், சாதாரண சாப்பாடுன்னு தான் சாப்பிடுறீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு. விஜயா மெல்லிதாக சிரித்து கொண்டே அவள் கன்னத்தை தொட்டாள். எல்லாம் எங்க மன நிறைவுதான்டா காரணம். என்ன நீ சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. அதுக்கு நீ எங்க கதையை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் புரியும் என்று சிரித்தாள். சொல்லுங்க அண்ணி, கேக்குறேன் என்று ஆர்வமாக அவள் முகத்தை பார்த்தாள் சௌமியா. நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற வேதாரண்யம் தான் எங்க சொந்த ஊரு. எங்க அம்மா அப்பாக்கு நான் மூத்த பொண்ணு, எனக்கு அப்புறம் 4 பொண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் சந்தோஷ் பிறந்தான். கிட்டத்தட்ட அவனுக்கும் எனக்கும் நிறைய வயசு வித்தியாசம். எங்க அம்மா அவனை பெத்தெடுக்கும் போது நான் தான் கூட இருந்தேன்னா பாத்துக்கேன் என்று சிரித்தாள் விஜயா. அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் சௌமியா. எங்க அப்பா கூலி வேலை பாக்குறவரு. எங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துறது அவருக்கு பெரிய சவாலா இருந்ததால நான் படிப்பை பாதியில நிறுத்திட்டு வீட்டுல என் தங்கச்சிங்க, தம்பிய பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல ஆடு மாடுன்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது, அதுங்களுக்கு தீனி வைக்கிறது, பாலை கறந்து வீடு வீடா ஊத்துறதுன்னு நானும் என் பங்குக்கு எங்க அப்பாவுக்கு உதவியா சம்பாதிச்சேன். அதுல கொஞ்சம் எங்க பழப்பு போச்சு. அப்பதான் ரொம்ப நாளா நோயால படுத்துட்டு இருந்த எங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில 1 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவும் போயிட்டாரு. என் தம்பிய கையில வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல வயசு பொண்ணா தனியா நின்னுட்டேன். அப்பதான் எங்க சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து எங்க தூரத்து சொந்தமான இவரை கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. இவரோட சொந்த ஊரு தான் திருநெல்வேலி பக்கத்துல வேலப்பன்பட்டி. அங்க விவசாயம் தான் இவரோட தொழில். இவருக்கும் என்ன போல கூட பிறந்தவங்க 5 பேரு. இவரும் வீட்டுக்கு மூத்த புள்ள, அதுவும் ஒத்த அம்பளை புள்ள. பொண்ணு பார்க்க வரும்போதே என் நிலைமையும் நான் என் தம்பி தங்கச்சிங்களை பாக்குற விதத்தையும் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போக, இனி உன் குடும்பம் வேற இல்ல, என் குடும்பம் வேற இல்ல, நாம எல்லாம் ஒன்னா இருப்போம், நான் வேற்றுமா காட்டாத மாதிரி நீயும் எங்க குடும்பத்தை ஏத்துக்கிட்டா நாம இவங்க எல்லாரையும் கரை சேர்த்து விடலான்னு சொன்னாரு. அவரோட இந்த அக்கறையான பேச்சு, பெருந்தன்மை எல்லாம் எனக்கு அவர் மேல நம்பிக்கையும் மரியாதையும் கொடுத்துச்சு.
அன்னில இருந்து நானும் அவரும் அந்த வீட்டுல எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆயி அப்பனா ஆகிட்டோம். அன்னில இருந்து என் தங்கச்சி தம்பி அவரோட தங்கச்சி தம்பி எல்லாரும் ஒண்ணுதான் எங்க 2 பேருக்கும். நாங்க 2 பேரும் அந்த நிலத்துல பாடுபட்டு ஒவ்வொருத்தரா கரை சேர்த்தோம். இருக்கிறத வச்சு பகிர்ந்து சாப்பிடுவோம். எங்க உழைச்சுப்பட்டு வந்தாலும் ராத்திரியானா எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்துதான் சோறு தின்னணும் அவருக்கு. ஒருத்தர் இதுல இல்லைன்னாலும் அவருக்கு தொண்டைக்குழியில சோறு இறங்காது. அவங்க தங்கச்சிங்களும் என்னை பெத்த ஆத்தா மாதிரி தான் பாப்பாளுங்க இன்னைக்கும் என்று சிரித்தாள் விஜயா. அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சௌமியாவும் லேசாக சிரிக்க, மேலும் விஜயா பேச ஆரம்பித்தாள். எல்லா பொட்ட பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு திசையில நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். கடைசியா இருக்கிற இந்த ஒத்த ஆம்பளை பிள்ளைய அந்த ஊர்லயே போட்டு அடைக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் நல்லா படிப்பான். அதனால இவனை எப்படியாவது படிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவனும் ஏதோ இன்ஜினியர் படிப்புன்னு சொல்லுவானே, அதெல்லாம் படிச்சான். அவனுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சதும் அவங்க மாமாவை பார்க்கணுமே பா, ஊரையே கூட்டி போட்டாரு. ஆத்தா, அவனும் அப்படிதான். அவங்க மாமன்னா உசுர விட்டுடுவான். அவனுக்கு சென்னையில வேலை கிடைச்சதும் அவனை அனுப்பி வச்சுட்டு 1 வாரம் சோறு சாப்பிடாம இருந்தாரு மனுஷன். அப்புறம் நான் தான் திட்டி அவரை சரி பண்ணனா பாத்துக்க. அப்புறம் போக போக சரியாயிட்டாரு. அப்புறம்தான் ராசாத்தி உன்னை பார்த்து கட்டி வச்சு அவனை உன் கையில ஒப்படைச்சோம். நாங்க நிம்மதியா ஆயிட்டோம். அவன் சிங்கப்பூருக்கு வந்ததும் அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். புள்ள சென்னையில இருக்கும் போதாவது மாசம் 1 வாட்டி வந்து பாப்பான். ஆனா இப்ப வருஷம் 1 வாட்டி தான் வருவான் போல இருக்குன்னு புலம்புவாரு. அப்புறம் அதுவும் சரியாகிடுச்சு. எப்படியோ பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு நாங்க நிம்மதி ஆயிட்டோம். இப்ப ஏதாவது 4 கிழமைன்னா எல்லா பொட்ட பிள்ளைங்களும் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துடுதுங்க. மாத்தி மாத்தி அதுங்களுக்கு பிரசவம், காது குத்து, கல்யாணம்னு எங்க கடமைகளை ஒவ்வொன்னா நிறைவேற்றிட்டோம். ஆத்தா, இந்த சந்தடியில எங்களுக்கு ஒரு புள்ள இல்லாத குறையே எங்களுக்கு தெரியலன்னா பாத்துக்க. ஏன் ஊர்லயும் யாரும் ஒன்னும் கேட்டுக்க மாட்டாங்க பாரு. இப்படி இதுங்களையே தோல்ல போட்டு வளர்த்து புட்டார் அவரு. நானும் என் மடி மேல என் பிள்ளைங்களா வளர்த்துட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. இத பார்த்து நாங்க பூரிச்சிருக்கிறோம். இதோ என் தம்பி இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லா வசதியோட வாழறான். இதெல்லாம் அவனுக்கு அவன் படிப்பு கொடுத்தது. இந்த வாழ்க்கைய நீங்க பழகிக்கிட்டீங்க. ஆனா அவனை வளர்த்து விட்டு எங்களுக்கு அந்த வாழ்க்கை பழகிடுச்சு. ஆமா ராசத்தி, இந்த வாழ்க்கைய பத்தி எங்களுக்கு தெரியும் தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கு ஈடுபாடும் இல்ல. எங்க பிள்ளைங்க நீங்க நிம்மதியா இருந்தா அது போதும் ராசாத்தி. அதுதான் எங்களுக்கு சந்தோஷமும். வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டோம். எல்லா நல்லது கெட்டதையும் அனுபவிச்சிட்டோம். எல்லாம் பட்டு பட்டு இந்த மனசு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இனிமே எதை பார்த்து இது பொறாமப்பட போகுது? ஏங்க போகுது சொல்லு? இனிமே எங்களுக்கு எல்லாமே உங்க சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் விஜயா. அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சௌமியா காலின் பெல் சத்தம் கேட்டு கதவை திறக்க, என்ன ராசாத்தி, உங்க அன்னிக்காரி என்ன சொல்றா என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார் சண்முகம். அவர் பின்னால் வந்த சந்தோஷ், எங்க அக்கா என்ன சொல்ல போகுது, அது ஒரு அப்பாவி என்று விஜயாவின் அருகில் சென்று அவள் தோளில் சாய்ந்தான். ஏ ராசா என்று அவனை ஆசையாக தாயை போல் கொஞ்சுவதை சிரித்து கொண்டே பார்த்த சண்முகம், ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அக்காவும் தம்பியும் என்று சௌமியாவை பார்த்தார். அக்கா தம்பி இல்ல, அம்மா புள்ளன்னு சொல்லுங்க என்றால் சௌமியா சிரித்து கொண்டு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் நிறைவு கதை. மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.